நான் இப்போ கல்யாணத்துக்கு கிளம்புறியா? ஆமாம், கிளம்பியாச்சு. உளுந்தங்களி கொடுத்துருக்கு என் தங்கச்சி. உளுந்தங்களியை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது. நர்மதா, அந்த களியில் என்ன நம்ம போட்டிருக்க? உளுந்தங்களியில் பச்சரிசி. சத்தமாக சொல்லு. பச்சரிசி. 4 பங்கு பச்சரிசி, 3 பங்கு உளுந்து, கருப்பு உளுந்து. எப்படி வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டியா? வறுத்துட்டு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமா வறுத்துட்டு கொட்டி வச்சுக்கணும். அப்புறம் பச்சரிசியும் லைட்டாக வறுக்கணும். ரெண்டையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு உளுந்தையும் பச்சரிசியும் கருப்பு உளுந்து ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தண்ணி வச்சு பாருங்கள். என் தங்கச்சி உளுந்தங்களி கிண்டியிருக்காங்க. பட் செய்கிற வீடியோ எடுக்க முடியலை. இப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்தாங்கக்கா உளுந்தங்களி சாப்பிடுங்கன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. செய்கிற வீடியோ நாளைக்கு காட்டலாம். சரி, உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே. என் தங்கச்சி சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சமையல் சம்மந்தமாக மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதையும் சொல்கிறேன். உளுந்தங்களி மருத்துவ குணம் கொண்டது தான். இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு 13-12 வயசு பிள்ளைங்களாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா டெய்லி உளுந்தங்களி கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்டு. அப்படியா? ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.